தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நல்லா பாருங்க, நம்மளுடைய நடைகளை தேவன் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மளுடைய நடைகளின் மேல் கவனமாய் இருக்கிறது. அதனால நம்ம எங்க போனாலும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மறைவாக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் 24 மணி நேரமும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அவர் நம்மளை பார்க்கறதுனால நம்ம மாம்சத்தின்படி நடந்து சுகபோகமாய் வாழ்ந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிறார், அதனால நான் எங்க போனாலும் அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். அதனால நம்மளுடைய நடைகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லும் போது அவர் நம்மேல் கண்ணை வைத்து அழகாய் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு நம்ம கீழே விழும்போது அவர் சும்மாலாம் இருக்க மாட்டாரு, நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். ஒன்னே ஒண்ணு, உங்களோட வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய நடையில என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மாற்றி தேவன் உங்களை ஆபத்திலிருந்து தூக்கி எடுத்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவார். தேவன் தாமே உங்களை நித்தம் நடத்துவாராக. ஆமேன்.